அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநேக்கும் உறவுகளுக்கும் உறவாய் நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபேட்சும் கிருபையும் என்ன நிறைவா உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமா அல்ஹம்துலில்லா உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு இப்போ காபத்துல்லாக்கு முன்னால் இருந்து உங்களுக்கான இந்த வீடியோ பதிவு உம்ராவுடைய வேலைகள் அத்தனையுமே நிறைவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் ஃபோனை கையில் எடுத்தது. எந்த ஒரு ஃபோட்டோஸுமே நான் எடுக்கல. ஏன்னா வந்த இபாதத்தை சரியான முறையில் செஞ்சு முடியணும்னு சொல்லி இந்த இந்த வீடியோவில் முக்கியமாக நான் எந்தையும் பேசணும் மனுஷனில் இருந்தேன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தரத்துக்காக இருந்தேன். எல்லாரும் இந்த பயணம் இலங்கை பூரா நீங்கள் சுற்றி வந்து இந்த பயணத்துக்காக ஒருத்தருக்கும் நன்றி செலுத்தலைன்னு இருந்தேன். நான் உங்களுக்காக அல்லாஹ்வுடைய இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்த வீடியோ பார்த்து யோசனை பண்ணேலும் இது எந்த இடம்னு சொல்லி, இது முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் கஅபா. ஒட்டுமொத்த உலகளாவிய எல்லா முஸ்லிம்களும் தொழுகை நடத்தும் போது இந்த கஅபாவை முன்னோக்கினதாகத்தான் தொழுகைகளை நடத்திய இந்த கஅபாவுக்கு அந்தளவு சிறப்புகள் இருக்கு. இந்த இடத்துக்கு வரத்துக்கு பாக்கியம் பெற்றிருந்தேன்னு சொன்னால் அதே சுப்ஹானல்லாஹ், அதே வேற லெவல் என்று சொன்னடா. இந்த இடம் எவ்வளவு கோடீஸ்வரராக இருக்கலாம், எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்களாக இருக்கலாம், எவங்களுக்கு சொன்னாலும் அவங்க கோடி ரூபாய் பணத்தோடையே இந்த இடத்த பார்க்காமல் மரணிச்சவர்களும் அதிகமாக இருச்சு. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ பாக்கியம் பெற்று இருச்சோனும் அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை அந்த அருளை எனக்கும் தந்த இந்த இடத்துக்கு வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் எனக்கு செஞ்சு தந்த. இதுக்கு முழு மனதாக இந்த இலங்கை பூராவும் உலகளாவிய ரீதியாக இந்த வீடியோ பதிவுகளை பார்த்து எனக்காக பிரார்த்தனைகள் செஞ்ச மக்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டுருச்சு. நான் உண்மையிலே இந்த நான் உம்ரால தவாப் செய்த நேரம் நான் 7 சுத்துகளிலையுமே நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் துவா செஞ்சது. என்னடா எனக்கு இந்த இடத்துல என்ன கொண்டாந்து இருச்சதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேரும், என் குடும்பம், என் நண்பர்கள், என் உறவுகள், என் சகாக்கள், முழு இலங்கை வாழ் என் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சு நீங்களே அத்தனை பேரும் தான். நான் அதுக்காக உங்களுக்காக கட்டாயம் எல்லாருக்கும் துவா கேட்டேன். நான் அநேகமானவங்க எனக்கு பேர் குறிப்பிட்டு துவாக்கள் செய்ய சொன்னேன். அவங்களுக்கான துவாக்களையும் கேட்டுக்கொண்டுதான் இருச்சது. இப்பவும் நான் உம்ரால முடிச்சுட்டு லொஹரெல்லாம் தொழுதுட்டு நான் வந்து இருந்து கொண்டு இருச்சு. அசருடைய பாங்க செல்லாம் காட்டணும். இப்போ 2 மணி அசருடைய பாங்குக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருச்சு. அசருடைய பாங்க சொல்லி இன்றைக்கு நாள் பூராவும் இஷா தொழு முடிஞ்சது பிறகுதான் ரூமுக்கு போகிறதாக ஐடியா பண்ணி நானும் எங்கள் உம்மாவும் இருந்து கொண்டு இருச்சு. பாரக்கல்லா 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 என்றால் எனக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக. அடுத்ததாக எனக்கு இந்த பயணம் இந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு எல்லாருக்கும் நான் துவா செஞ்சு கொண்டு இருச்சு. எனக்கு உண்மையில எப்படியாப்பட்ட ஒரு ஃபீல் என்றால், இந்த வீடியோஸை பார்த்து கொண்டு இருச்சிய அத்தனை பேரும் இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இந்த கஅபாவை பார்க்கவே வேணும். ஏன்னா அந்த முதல் முறை அந்த கஅபாவை பார்க்க நேரம் வர ஃபீல் சுப்ஹானல்லாஹ், அது வேற லெவல். இல்லை இந்த இடம், இந்த பூமி ஃபுல்லாகவே எமோஷ்னல் ஆனது தான். இந்த இடத்துக்கு வந்தாலே எவங்களாக இருந்தாலும் கண்கள் கலங்கி இதயங்கள் உடஞ்சி எமோஷனல் ஆகிறிய. பாரக்கல்லா எனக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்த அந்த அல்லாஹ்க்கு நன்றி கூறியவனாக உங்களுக்கும் நன்றி கூறியனா. உங்கள் அத்தனை பேருக்குமே நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த சகலருக்குமான துவாக்களை நான் செஞ்சு கொண்டு தான் இருந்துச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த பயணத்தின் மூலமாக நான் முடியலைங்க கரையோரத்தால் நடந்து வந்த இந்த பயணத்தின் மூலமாக எனக்கு 3க்கு மேற்பட்ட ட்ராவல்ஸால் எனக்கு உம்ராக்குரிய பாக்கியம், எனக்கு உம்ராக்கு போகிறதுக்குரிய டிக்கெட்ஸில் அவங்க வழங்கி இருந்தேன். நான் இந்த முறை யாரோட வந்துட்டு சொன்னடா, ஹாஜரா ட்ராவல்ஸோட தான் நான் வந்து அலவி மூலானாக்களோட தான் நாங்கள் வந்தது. இப்பவும் கூட நான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருச்சோம், கொஞ்சம் ஆறுதலாக இருச்சோம் சொல்லி செய்த இடம் தொங்கோட் சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டமுடைய இடத்துல வந்து நான் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அதுவா செஞ்சு கொண்டு இருந்தேன். அதோடு தான் திரும்பி இந்த வீடியோ பதிவு நான் எடுத்து இதோட சேர்த்து போடியது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமான துவா கட்டாயம் நான் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச நேரங்கள் தான் உங்களுக்கான துவா கட்டாயம் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. எல்லா கிராமம் இல்லை, எனக்கு நான் ஒவ்வொரு ஊரோட பேரு குறிப்பிடலை. ஏனென்றால் எல்லா ஊர்லேயுமே பேரு குறிப்பிடவாகும் என்றதால இன்ஷா அல்லாஹ் சந்திச்சோம். நான் ஊர் வந்து சந்திச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சோம். அதை காணும் எடுத்து தெரிஞ்சான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.